ஜனநாயகன் ஹெச்.வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படம். இந்த படம் விஜயோட திரையுலக வாழ்க்கையிலேயே இதுதான் கடைசி படம்னு அவரே அறிவிச்சிட்டாரு. இது முழுக்க முழுக்க அரசியல் பிரவேசம் தான் அப்படிங்கிறதையும் அறிவிச்சுட்டு தான் அந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜயோட டாக்கி போர்சஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்களாம். இன்னும் ஒரு சில பேட்ச் ஒர்க், அப்புறம் சில பாடல்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பாடல்களில் குத்துப்பாட்டுக்கு ஆடுறதுக்கு பல முன்னணி ஹீரோயின்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த சாங் மிக முக்கியமான ஒரு சாங்கு. எல்லாத்த விட இப்போ ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் விஜயோட பேர் என்ன அப்படிங்கிறது தான். அதாவது சோர்ஸின் அடிப்படையில் சொல்லணும்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற டைட்டில் தான் அப்படிங்கிறாங்க. இந்த தளபதி அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை, நம்ம தளபதி விஜய் தான் குறிக்கும். இன்னும் சொல்லப்போனால் மெர்சலில் ஃப்ளாஷ்பேக்கில் விஜயோட பேர் தளபதி அப்படின்னு தான் வச்சுருப்பார் நம்ம அட்லி. இப்போது தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளுடன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் தான் வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறதாகவும் தகவலாக வருது. ஆனால் இதில் ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, வெற்றி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் திமுக இருந்தார். பாரம்பரிய பேச்சாளர், என்ன பயங்கர ஆபாசமான ஒரு பேச்சாளர். அவர் கழுவி ஊத்தாத நபர்களே கிடையாது. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக திட்டியிருப்பார். அதற்கு கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வந்துச்சு. ஆனாலும் அவர் அடங்கவே இல்லை. 2011 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அவர் காலமாயிட்டார். ஸோ வெற்றி கொண்டான் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆபாச பேச்சாளர், திமுக பரப்புரையாளர். ஸோ அவரோட பேரை எப்படா விஜய் வச்சிருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் தான் எல்லாருக்கும் எழுது. அதே சமயத்தில் ஹெச்.வினோத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சில பேர் இந்த பேரே ஃபேக்காக இருக்கலாங்க, தளபதி வெற்றி கொண்டான்னு அவங்களும் முறையாக அறிவிக்கல, இல்லை எல்லாமே யூகங்களின் அடிப்படையில் தான் இந்த பேரை சொல்கிறாங்க அப்படின்னு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம், விஜயோட பேர் தளபதி வெற்றி கொண்டானா அல்லது வேற ஏதாவது பேரா அப்படின்னு.